woolen wools எல்லாம் இருக்குல்ல அத வச்சு என்னென்னலாம் ஜெமி செய்யலாம் எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா ஸ்வெட்டர் செய்யலாம் அப்படின்றது சோ எல்லாருக்கும் தெரியும்னா அப்ப உனக்கு தெரியும் ஆமா எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ சரி பண்ணுவேன் கொஞ்சம் தெரியுமா ஆனா இவங்க வந்து பார்த்தா அந்த woolen wools எல்லாம் வச்சு பேர்ட் செய்ய போறாங்க பேர்ட்ஸ்னா நீங்க சொல்றது இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்களே அந்த மாதிரியா டெக்கரேஷனா என்னன்னு தெரியல ஆனா அவங்க நூல்லே வந்து கலர் கலரா சிட்டுக்குருவி ஆந்த இது மாதிரி நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் செய்றாங்க அது வந்து சின்ன பசங்களும் ரொம்ப ஈஸியா கத்துக்கலாங்கறாங்க திவ்யா வந்து இதுல வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்னு கூட சொல்லலாம் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எங்க மாதிரி இருக்க பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் டைம் பாஸா கூட இத செய்யலாம் அதுவும் இல்லாம இந்த சம்மர் சீசன்ல வந்து வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இது மாதிரி ஜட பின்ற மாதிரி தான் பண்றாங்க ஆனா அது வந்து ஒரு அழகா ஒரு குருவி எல்லாம் கொண்டுட்டு வராங்க திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் சேர்ந்த திவ்யா வந்து இன்னைக்கு ஒரு நூலை வச்சு பறவைகள் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத செஞ்சு காட்ட போறாங்க வாங்க பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து woolen threads வச்சு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன பசங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட் ஐட்டம்ஸை நான் வந்து சொல்லி தர போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் நார்மலா கடையில் கிடைக்கிற woolen நூல் அப்புறம் கொஞ்சம் பேப்பர் அப்புறம் சிசர் அந்த பேர்டோட கண்ணு செய்யறதுக்கு ஆர்டிஃபிஷியல் ஐஸ் அவ்வளோதான் அதுக்கான த்ரெட்ஸு தேவையான கலர்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம் நான் 3 கலர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய மெஷர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்வீட் பாக்ஸோட கவர் எடுத்துக்கோங்க ஒரு த்ரெட் எடுத்துகிட்டு ஸ்டிக் பண்ண வேண்டாம் நீங்கள் இதே மாதிரியே ரோல் பண்ணிக்க வேண்டியது 40 to 45 கவுண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துக்கோங்க இதே மாதிரி நமக்கு தேவையான 3 கலர்ஸும் எடுத்துக்கணும் அதே 40-45 கவுண்ட்ஸில் ஸோ இந்த மாதிரி 3 கலர்ஸ் எடுத்தாச்சு ரொம்ப சிம்பிள் இதை வந்து ப்ளஸ்ன்ற ஷேப் வர மாதிரி வைக்கிறோம் வச்சதுக்கப்புறம் இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணுறோம் ஃபோல்ட் பண்ணிட்டு இதனுடைய கலரை வச்சு ஒரு சைடை மார்க் பண்ணுறோம் நல்லா டைட்டாக பண்ணிடுங்க இதனுடைய பாடி வந்து வரணுன்றதுக்காக இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸை சும்மா அப்படி கசக்கி க்ரஷ் பண்ணிவிட்டு எட்ஜ் வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப் வர மாதிரி க்ரஷ் பண்ணி இந்த சைட் இந்த பேப்பரோட ஸ்பேஸ் தெரியாத மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா இழுத்து விட்டுருங்க இந்த எக்ஸஸ் த்ரெட்ஸ் எல்லாத்தையும் நமக்கு எவ்வளோ டைல் வேணும்னு நினைக்கிறோமோ பேர்டோட பார்ட் ரெடி ஆகிட்டு இதில் நம்ம கடையில் ரெடிமேடாக கிடைக்கிற ஐஸ் இந்த மாதிரி ரெடிமேடாக ஐஸ் விற்குது ஸோ அதை வந்து ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஸ்பீக்கர் க்ளூ வச்சு ஓட்டு ஸோ இந்த மாதிரி க்ளூ வச்சுட்டு இது கடையில் கிடைக்கிற கலர் பேப்பரை ஃபோல்ட் பண்ணி ஸ்பீக் மாதிரி வச்சுக்குவாங்க ஸோ இதை வந்து முடிக்கும் போது இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து 3 கலர்ஸ் வச்சு பண்ணணுன்னா கம்பல்சரி 3 கலர்ஸ் தான் இருக்கணும்னு இல்லை நம்மளுடைய சாய்ஸ் தான் டபுள் கலர்ஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம் இதை பெரிய சைஸில் கூட பண்ணிக்கலாம் சப்போஸ் பெரிய சைஸ் பேர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் பேப்பரோட சைஸஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி த்ரெட்டோட யானோட லென்த்தையும் கூடுதலாக நீங்கள் எடுக்கும்போது பேர்டோட சைஸும் உங்களுக்கு பெருசாகும் வீட்டில் மிச்சம் இருக்கிற யானை வச்சு ஒரு க்ரியேட்டிவான ஒரு பேர்ட் நான் சொல்லி கொடுத்த திருப்தி எனக்கு இருக்குது இது வந்து சின்ன சைஸாக தான் இருக்கணும்னு இல்லை நம்மளுடைய குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மள்கிட்ட மீதம் இருக்கிற கலர்ஸை வச்சு கூட இதை பண்ணலாம் இது சப்போஸ் உங்களுக்கு பேர்டோட சைஸ் பெருசாக வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கணுன்றது இல்லை நீங்கள் யானோட லென்த்தை ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ட்ரிபிள் கலர்ஸ் தான் போடணுன்ற அவசியமும் கிடையாது நம்மளுடைய சாய்ஸ் தான் கலர்ஸு மேபி ஒரு பேர்ட் பார்க்கல உங்களுக்கு பேர்ட் மாதிரி இருக்கலாம் ஒரு சில நேரம் அது அவுல் மாதிரியும் இருக்கலாம் ஒரு சில நேரம் ஃபெதர்ஸை வந்து கொஞ்சமாக கட் பண்ணியிருந்தீங்க ஐ மீன் நிறைய கட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அது பீகாக் மாதிரியும் இருக்கலாம் ஸோ நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான் நம்ம கையில் வர்ற எந்த ஒரு க்ரியேட்டிவிட்டிக்கும் அதில் ஒரு வேல்யூ இருக்கும் ஸோ
பிள்ளைங்களா இருக்கிற நீங்க இது செய்யும் போது அதுக்குனுடைய வேல்யூ இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ஐட்டம்ஸ் நீங்க கத்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதை நீங்க எல்லாரும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சுட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. நன்றி, வணக்கம். திவ்யா மேம் சொன்ன இந்த தகவல் எங்களை மாதிரி இருக்க பெண்களுக்கு மட்டும் இல்லாம ஹவுஸ் ஒய்ஃப்ல இருக்க எல்லா பெண்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ உள்ள ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்பவே ஸ்மார்ட். இந்த மாதிரி பொருட்கள்லாம் கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அதை சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி தகவலை தான் நம்ம வியூவர்ஸ்க்கும் ஒரு பயனுள்ளதா கொடுத்துருக்கோம். இது போல நீங்களும் செஞ்சு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி நீங்களும் ஒரு பெரிய பிசினஸ் மேனா வந்துருங்க.